வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கவுண்டம்பாளையம் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ரஞ்சித் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு அண்ட் ஆல்சோ இந்த படத்தை டைரக்டும் பண்ணிருக்காரு. பொதுவா ரஞ்சித் படங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விதமான புரட்சிகரமான படங்களா இருக்கும் அண்ட் ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்களா இருக்கும் அண்ட் கிராஃப்ட் வைஸுமே நீட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் தானே இருக்கும். இனிமே அந்த பேர் இருக்கவே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க சைட்ல இருந்து ஒரு ரஞ்சித் இறக்கியிருக்காங்க, ஒரு விதமான பூமர் ரஞ்சித் அப்படின்னே சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு ஆகாவளி படம் தான் இந்த கவுண்டம்பாளையம். ஆக்சுவலா இந்த படத்தோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பிரஸ் மீட்லயே நம்ம தலைவர் ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் பேசியிருப்பாரு. அதாவது ஆணவ கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. அம்மா அப்பா பாவம் இல்லையா சாமி, ஏதோ கோவத்துல ஏதோ பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா கோவத்துல கொலையாடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விதான் எழுது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை நியாயப்படுத்துறது தான் இந்த படத்தோட தீம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஞ்சித் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸராவா அப்படின்லாம் ஷாக் ஆகாதீங்க. அந்த காலேஜ் கேண்டீன்ல ஒரு அல்ல சில்ற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதி பெண் ரஞ்சித்தை விரும்புறான். இன்ஃபேக்ட் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த டைம்ல தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. ஆக்சுவலா அந்த பொண்ணு ஆசைப்பட்டது ரஞ்சித் இல்ல, ரஞ்சித்தை வெறும் பாய் பெஸ்டியா தான் அவ கன்சிடர் பண்ணிருக்கா. அண்ட் உண்மையிலே ஒரு தலித் இளைஞனை காதலிக்கிறா அப்படின்ற மாதிரி. அந்த இளைஞனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்கு. அந்த குரூப்போட வேலை என்ன தெரியுமா? இந்த மாதிரி வரக்கூடிய பெண்கள் கிட்ட இருந்து சொத்தை புடுங்கிறது அப்படின்றதுக்காகவே ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அதன் தலைவர் யாரு அப்படின்னா ஒரு ஓசிகா கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த கேங் கிட்ட இருந்து அந்த பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. அதாவது ஒரு படத்துல அங்கங்க பொலிட்டிக்கலா இன்கரெக்டான விஷயங்கள் இருந்தா அதை பத்தி பேசலாம். ஒரு படமே பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸோட இருக்கும்போது நம்ம எதை பேசுறது அப்படின்னே சத்தியமா புரியவே இல்லை. ஸோ எனக்கு பட்ட விஷயங்களை ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், அந்த ஓசிகா கட்சி அண்ட் அந்த கட்சியோட தலைவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு அண்ட் அந்த மக்களுக்காகவே வாழ்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை இவங்க கிண்டல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டைரக்டா நீங்க பேரே சொல்லிட்டு போயிடலாம். எதுக்காக இந்த இலைமறைவு காய்மறைவு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுலயும் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா வெறும் பெண்களை கரெக்ட் பண்ணி அவங்களோட சொத்தை புடுங்கிறது அப்படின்றது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதாவது அந்த சைட்ல எல்லாம் படிச்சு நல்ல மேல வந்துட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேர் பிற்போக்குத்தனமா போயிட்டு இருக்காங்க. அவங்களை திருத்துற மாதிரி படம் எடுங்கடானா இன்னுமே ஜாதி வெறியை தூண்டுற மாதிரியான படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கறதுன்னு சத்தியமா புரியல. அதே மாதிரி பெண்களை சித்தரிக்கிற விதம், அதாவது பொண்ணுங்களை ரொம்ப ஈஸியா மேனிபுலேட் பண்ணிடலாம், யார் கூப்பிட்டாலும் வந்துருவாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இவங்களோட பொண்ணுங்களோட கேரக்டர் இருக்கு. ஏன்டா அவங்க எவ்வளவு மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அண்ட் அவங்களுக்கு சுயசிந்தனை இருக்காதா? இந்த விஷயங்கள்லாம் நீங்க காட்டவே மாட்டீங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. அதுலயும் ஒரு பொண்ணு தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டாலே அவ்வளவுதான், அவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் தப்பா போகுது அப்படின்னாலும் அவ தன்னைத்தானே செல்ஃபா இருக்கிற மாதிரி படிப்போ ஜாபோ இருந்துச்சுன்னா அவ வாழ்க்கையில மேல வருவா, அவ அடுத்த ரிலேஷன்ஷிப்பை நோக்கி போவா அப்படின்ற மாதிரி ப்ராக்ரெசிவான விஷயங்கள்லாம் நீங்க எப்பதான் பேச போறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் இந்த படத்தோட கோர் தீம் அந்த ஆணவ கொலை. அதாவது இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏமாத்துறவங்களை நாங்க கண்டிப்பா வெட்டுவோண்டா அப்படின்ற மாதிரி வாழை மரத்தை வெட்டுற மாதிரி எல்லாரையும் வெட்டுறாங்க இந்த கடைசியில. அது ஒரு விதமான வெறிய தூண்டும் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. உண்மையிலே கொடூரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத சில சைட் பிளாட்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஒரு அப்பா தன்னோட பொண்ணை பயங்கர பார்த்து பார்த்து வளர்ப்பாரு. இன்ஃபேக்ட் செருப்பு வாங்கி கொடுக்கும் போது அந்த பொண்ணுக்கு காஸ்ட்லி செருப்பை வாங்கி கொடுத்துட்டு இவர் வாங்கின செருப்பை அப்படியே திருப்பி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை விட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு நபரை நோக்கி போயிடுறா. அந்த அப்பா இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சித்தாள் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் லவ் பண்றங்கிற ஒரு விஷயத்த தான் அப்பா கிட்ட சொல்ற அளவுக்கு கூட ஃப்ரீடம் இல்லாத மாதிரி தான் அந்த அப்பா வளர்த்துருக்கான். இதை வேற இவங்க காட்சிகள் வழியா ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரால் இந்த மாதிரி நிறைய பூமர்த்தனமான விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு படம் தான். பட் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா இந்த மாதிரியான படங்களுக்கான வரவேற்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ இன்னுமே நிறைய பேர் ஆனா தூக்கி பிடிச்சிட்டு சுத்துறாங்க இந்த மாதிரி படங்களை. இந்த வரவேற்பை பார்த்தாது திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓவரால் என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 1/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.